ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி சாதம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்க போகுது. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் செய்யலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 5-6 பூண்டு பல்லை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ண ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நான் இதில் 5 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி தக்காளியை நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு தக்காளி வாயில் படாது. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கலருக்காக நான் இதில் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்த பிறகு நம்ம இதில் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தக்காளி சாதமில் இதை சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு தான் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் கரம் மசாலா விட நம்ம தக்காளி சாதத்தில் இந்த மாதிரி தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு தான் நமக்கு ரியல் ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அடுத்தது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்த தண்ணி மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆன மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வேணும் நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கரம் மசாலா எதுவும் சேர்க்காமல் ப்ளெயினான தக்காளி சாதம் செய்ய போகிறேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இதில் கிடைக்கிறது உளுத்தம் பருப்போட டேஸ்ட்டும் தக்காளியோட ரியல் ஃப்ளேவரும் மட்டும்தான். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு காரம் நம்ம அதிகமாக சேர்க்கல, இது கரெக்டான காரத்தில் உங்களுக்கு இருக்கும். அதனால் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நமக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிடும். நமக்கு எவ்வளோ தண்ணி ட்ரை ஆகுதோ நம்ம ஆயிலெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆக்கினா தான் நம்ம தக்காளி தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளி சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஆயிலில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சூப்பரான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஃபைனலாக இதில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நெய் சேர்க்கும் போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற தக்காளி சாதம் போலவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு ட்ரை ஆக்கியிருக்கோம். இதை இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு 2 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. இது நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அடிக்கடி எடுத்து சூடு பண்ணியும் சாப்பிடலாம். ஃபைனலாக இதில் சாப் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொத்தமல்லி சேர்க்கும் போது நம்ம தக்காளி தொக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை சாதத்தில் கலந்துக்கலாம்.
நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி சாதத்தை இந்த மாதிரி உதிரியாக வெடித்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போ வெரைட்டி ரைஸ் செய்யும் போதும் இந்த மாதிரி உதிரியாக வெடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி தொக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக நீங்கள் ஆட் பண்ணும்போது சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சாதம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தக்காளி சாதம் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாஸ்மதி ரைஸ் வேணும்னா கூட நீங்கள் தனியாக வெடித்து அதுலேயும் இந்த தக்காளி தொக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சூப்பரான தக்காளி சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.